சேவகமாக வந்து அடிக்க விடுவாங்களா? ஐயோ அம்மா, எனக்கு தங்க போடாங்க. நான் இந்த தாயிரத்து மாறிறங்க, தாயிரத்து மாறிறங்க, தாயிரத்து மாறிறங்காம, தாயிரத்து மாறிறங்காம, தங்கம் மழையுள்ள மத்து நான் ஒரு நேரங்கோரையே இந்த தாயிரத்தை நாமரகே, தாயிரத்தை நாமரகே, தாயிரத்தை நாமரகே, தங்கம் மழைகோ நான் கிட்டங்க நேரங்கோரஞ்சே நான் அந்த தாயிரத்தை நாமரந்தே, தாயிரத்தை நாமரந்தே, இந்த தாயிரத்தை நாமரந்தே, தாயிரத்தை நாமரந்தே, பொண்ணு போறாங்க நான் அந்த போற வேற தூமாறிலங்க, போற வீர தூமாறிலங்க, இந்த போற தேட தூமாறிலங்காம, போற தேட தூமாறிலங்காம என்று இந்த பொண்ணு மறையுள்ளது. நாளைக்கு ஒரு பொண்ணு நேரங்கோரையே நம்மோட வேடத்தை நாமரகே, போற தேடத்தை நாமரகே, போற தேடத்தை நாமரகே, இந்த பொண்ணும் மறைக நகரோ நான் அந்த பொண்ணு நேரங்கோரஞ்சே நாங்க போற நேரத்தை நான் மறந்தே, போற நேரத்தை நான் மறந்தே, இந்த போற நேரத்தை நான் மறந்தே, போற நேரத்தை நான் மறந்தே என்று ராமரை முன்னே உட்கார்ந்து அது எருமையிறந்திருக்கும் எம்பெருமா மாயவன மனசுல நினைச்சு அழுது போலம் போனாங்க நேரம். இப்படியே ராமன் அழுது கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் கல்லனாலும் கணவன் உள்ளனாலும் முருசன் என்பது சரி. சரி, புறப்பட்டு வரும்போது என்னைய போக வேண்டாம் பெண்ணே, அப்படி நீ போனால் உன்னைய வாவென்று அழைப்பார்களா, வரிசை வைத்து பார்ப்பார்களா, உன் பெற்றா பிறந்தவிமார்கள் உன்னைய ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. சரி, போக வேண்டாம் சொன்னார். நான் இதையெல்லாம் கேட்காம வந்தனே பாவி சண்டாளி. நாம் பிறந்த அருமை என்ன, இந்த வளர்ந்த அருமை என்ன, குளம் என்ன, ஓட்டிருக்கிற என்ன, அப்பேருக்கு நானானவதானே. ஐயோ எனக்கு தூதிரங்கும் மாறே மாறே நாம் பிறந்த இடம்னு சொல்லி நடந்த ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து
என்னதான் இருந்தாலும் எனக்கு கல்யாணம் செய்த கணவனுடைய சொல்ல தட்டிட்டு வந்தோமே. இது மட்டுமா என்ன வேணும்? வேணும் இந்த பாவி சங்காரியானவர் நரரத்த கம்பி முத்துச்சாரோ நான் இந்த நாட்டி கூசந்தே நாட்டி கூசந்தே அன்னைக்கு ரத்த கம்பி முத்துச்சாரோ நான் இந்த நாட்டு கோசந்தான் நாட்டு கோசந்தான் தன்னுடைய சொல்ல கேட்டு ஐயோ நான் அந்த நாட்டில் இருந்து இருந்த நாடும் மாறிட்டு இருக்கு நல்ல சாரம் பேசி இருக்கு அன்னைக்கு நாட்டில் இருந்து இருந்தாலும் நம்ம இந்த நாடும் மதிச்சிருக்கு இந்த நல்ல சாரம் பேசி இருக்கு நல்ல சாரம் பேசி இருக்கு அந்த நாடு விட்டு நாடு வந்து இந்த நாடும் மாறிக்கிறியே நல்ல சாரம் பேசியே அந்த நாடு விட்டு நாடு வரோம் நம்ம அந்த நாடு மாறிக்கிறியே நல்ல சாரம் பேசிலியே. எப்படி சிறிது நேரம் அழுது குழம்பையில் ஆமரே இப்படியே அழுது கொண்டு இருந்தான். ஆமா யாரு வந்து ஏழுகிறேன்னு கேட்கறாங்க. ஊருக்குள்ள ஒரு சாமாவது வந்து ஏன் இப்படி அடிக்கிறீங்க அடிக்காதேன்னு சொன்னாங்களா? நம்மளத்தான் வந்து என்ன எதுன்னு கேட்டாங்களா? ஏறெடுத்து பார்க்கல. ஆனபடி யாரு அன்னவரை சொல் கேட்டு நாம அங்கேயே இருந்திருக்கோம் வந்தது தப்பு. ஆனா ஒரு நாள்ல இருந்து ஒரு நாளிலே மாண்டாலும் சரி பிறந்த இடத்தை நான் பண்ணி பார்க்காமல் போக முடியாது பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்க ராமகிரிநாச்சி மாய வரத்தான் நினைச்சு வருந்த நாள் மாயவனை நினைத்து ராமரை அழுது உடம்பும் போது மாயவன் கையை காட்டி காட்சி அழைத்தார் தாமரைக்குத்தானே தகரியத்தை உண்டாகும். அப்படி உண்டாகும் போது அந்த வெள்ளிமல்லம் தேவகுமார் வச்சிருக்கக்கூடிய 5 மணி சவுக்கு ஆனத பிடுங்கி அது மேலதானே அப்படி 8 வகையில் முடிச்சேரத்தாரஞ்சா அப்படி சேவகமார்களை அந்த சவுக்கால ஆளுக்கு 2 விலகும் போது அப்ப சொல்றாங்க உண்மைய. அப்ப சேவகமார்கள் அம்மாத அமர்யாத்தா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்க தவறாக நிறுத்தி விட்டோம். அம்மா இசவாங்க எல்லாம் ஆண் வேட்டையாடவும் போகல குயில் வேட்டையாடவும் போகல மாளிகைக்குள்ள இருக்கிறாங்க தாயே இசவாங்க உத்தரவுங்கம்மா. நாங்க என்ன பண்ணுவோம் கூலிக்கு வேலை செய்யறவையோ அடிச்சு போட்டோம்மா எங்க மன்னித்து கொடுங்கள். காலிலே விழுந்து கதறி அழுதார். சரி அதனால் ஏழை எளியவன் ஆனால் மன்னனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தானே வேலைக்கு போனேன் நாளைக்கு ஊரில் இருக்க முடியுமா? அதனால் அவர்களை செய்து பலனில்லை. இந்த மாளிகையை நாமல் போய் பார்க்காமல் போக முடியாது. அப்படின்னு நான் சேவகுமார் இந்த பூசாரித்தனம் வேண்டாம் உங்க சோறு வேண்டாம் தாயே நீ போய் பாருன்னு சொல்லிட்டு அக்கறை ஓடிட்டாங்க. அந்த நேரத்திலே தாமரை முன்னாலே வந்து நிற்கும் போது ஆனால் ஒருத்தரும் இல்லைன்னா போட்டு ஆமா ஆனா உள்ள லால் போட்டு இருக்குது முன்னால பார்த்தா பருக்கை கிடக்குது. ஆமா உள்ள இருந்துகிட்டு இத்தனை வேலையை பண்ணி இருக்கிறாங்களா? ஆமா படவா பார்க்காம போக முடியாதுன்றது வந்து பார்க்கும் போது கதவு தாழ்பால் போட்டு இருக்கிறது. அந்த முன்னாள் உண்மையே ஆனந்தம் அணையங்குளத்திலே பிறந்தது உண்மையானால் அன்னவர் தானே அவரானால் அவருக்கு ஏற்ற மனைவி என்பது நானானால் என்பது அவரானால் ஏற்ற பத்தினி என்பது நான் மெய்யானால் தாவி எட்டு தாவி மாயவனோட திருவியனாரை கதவு தானே திறந்தது. தாமரை ஆனவள் அந்த மாளிகைக்குள்ளே காரணத்தை வச்சு உள்ளே போய் பார்க்கும் போது ஆனால் 2 பேரங்கி சாறு பெரிய சாறு காட்டி இருக்கு ஆச்சாரத்திலே உள்ள பார்த்தா யாரையுமே காணவில்லை. சுத்தியும் தேடி பார்த்து விட்டு சரி என்னடாது அப்படியே மீறினாலும் கூட என்ன கோழியை மூடிக்கிறாங்களா குட்டியை கொண்டாந்தாதீங்க மாளிகைக்குள்ள கொண்டாந்து வீட்டுக்குள்ளயா மூடி வைப்பாங்க அரண்மனைக்குள்ள சொல்லி
வந்து அந்த பேரங்கி சாரு பெரிய சாட்டை மேலே நீட்டி பார்க்கும்போது சரி இந்த ஆண் குழந்தை 17 ஆண் குழந்தைகளும் கூடக்குள்ள மக்கிரிக்குள்ள கொடு கொடு கொடுன்னு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து 14 குழந்தைகளும் அதை கண்ட ராமரையனாட்சி வா மக்களே நான் பிள்ளையில்லாத பெரும்பாவி மக்கள் இல்லாத மாபாவி என்று பிள்ளைகளில் இரவேனும் உங்களை கண்ணிலே பார்த்து மக்கக்கவலை மனக்கவலையிலிருந்து போக வேணும் என்று சொல்லி வந்தனே அப்பா உங்களுக்கு எல்லாம் பாரு நான் என்னென்னலாம் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படியும் அந்த கொண்டு வந்த வண்டிகள் எல்லாம் எனக்கு முன்பதாக ஒன்னொன்னா எடுத்து கீழே வச்சு இதையெல்லாம் அலங்காரம் செய்து உங்களை பார்க்கலாம்னு வந்தனே அப்பா அந்த யார்கள் இப்படி ஆறு வச்சு அடிச்சு பார்க்கறதுக்கு இல்லாம என்னைய தடுத்து முடக்கி விட்டார்கள் அது என்ன செய்ய முடியும் இதையெல்லாம் எடுத்து அலங்காரப்படுத்தி உங்களை பார்த்தாலும் கூட பெரும்பாலும் ஆயிரந்தையார்கள் உங்களை அடிப்பாங்க உரைப்பாங்க உண்மைதான் வேண்டாம் என்று எல்லாம் எடுத்து உள்ள வைக்கும் போது சரி கொண்டு வந்த நகைகளை பாரு தாரை ஆபரணங்களை பாருங்கிற போது குருதுக்குள்ள இருந்த முத்தாய் பவளாய் என்று 2 பெண் குழந்தைகளும் இன்னும் அத்தைன்னு சொல்றாங்க என்னமோ நிறைய கொண்டாடணும்னு சொல்றாங்க என்ன கொண்டாந்து இருப்பாங்களோ தெரியலையே நம்மளுடைய பசங்க ஆனா பிறந்தவனுக்கு கொடுத்துருவாங்களா குருதை எட்டி பார்த்தாங்க சரி பார்க்கும்போது தாமரை கண்ணுக்கு தெம்பட்டது அந்த பெண் குழந்தை 2ஐயும் பார்த்து விட்டு வந்து குருதையை பார்க்க 2 பெண் குழந்தையும் அந்த குருதுக்குள்ள இருக்க கண்ணுல கண்டாங்க தாமரை ஆனால் நீங்கள் என்னுடைய மாளிகைக்கு மருமக்களாக வர வேண்டிய வெல்லம் எனக்கு குழந்தை இல்லாத வழியாக உங்களை பார்க்க வந்ததுக்கு உங்க தாய் தந்தையார் குருதுக்குள்ள வச்சு மூடி வச்சுட்டாங்களா சண்டாளர்கள் பாவி சண்டாளர்கள் பரவாயில்லை இதுக்கு பாடத்தை கற்பிக்க வேணும் இந்த ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய 17 ஆண் குழந்தைகளும் சரி இப்பொழுது நான் பத்தினி என்பது மெய்யானால் பத்தாம் என்பது அவர் மெய்யானால் சரி அத்தனையும் இப்ப கல்லாட்சி அமைய வேணும் என்று பாருங்கள் அப்படி என வாக்களிக்க சரி 17 ஆண் குழந்தைகள் வந்த இடத்துல கல்லாட்சி அமைச்சது கூடக்குள்ள இந்த பெண் குழந்தை 2ஐயும் பார்த்துட்டு அடடா அருமைக்கு ஒருவன் உரிமைக்கு ஒருவன் நான் வெள்ள கைலாசம் பொன்னாம்பலம் தேவர்வாழும் தேவலோகத்திலே சென்று மன்னருக்கு 2ஆம் மனையாள பெண் உரிமைக்கு ஈஸ்வரத்திலே மரமாக்கி கொண்டு வந்து அந்த எனக்கு பிறக்கக்கூடிய மக்களுக்கு இவைய 2 பேர்த்தையும் அருமைக்கு ஒருவன் உரிமைக்கு ஒருவன் தானே திருமணம் செய்து மருமக்களாக அழைத்து செல்ல வேண்டும் அதற்காக இந்த பெண் குழந்தை இருக்கட்டும் விட்டு இந்த ஆண் குழந்தைகளை கல்லாக சமைச்சிட்டு மீண்டும் அந்த கொண்டு வந்த பணதிகளை எல்லாம் எடுத்து மீண்டும் போலையிலே வைத்துக் கொண்டு அந்த மாளிகை விட்டு புறப்பட்டு கோயிலே வந்து போலையறைக்கு வைத்து விட்டு சித்தே சலுப்பாரி பிறந்த இடத்துல நடந்ததை எல்லாம் நினைச்சுட்டாமலே அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தாங்க சிறிது நேரம் கழிச்சதையும் பார்த்தாங்க பெண்கள் இங்கே அடடா வெகு நேரம் ஆகுது ஒரு சத்தத்தையும் காணோம் அவ போயிருப்பா குழந்தைகளை என்ன மூச்சுக்கு வா போய் பார்க்கல அப்படின்னு ஓடி ஓடியாந்து அந்த கூடைகளை நீட்டு பார்க்கும் போது அந்த கல்லா சமைஞ்சிருக்கிறது குத்து கல்லுகளா உட்கார்ந்து இருக்குது அங்குழந்தையும் பார்த்துட்டு நம்ம வேண்டுகிறான் இருக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் வர வச்சான குழந்தைகளுக்கு வந்த புனி தாக்கணும்னு சொன்னேன் நம்ம வேச்ச மீறி சேவகுமார மீறி வீட்டுக்குள்ள வாழ எடுத்து வச்சிருக்கிற குழந்தைங்க இப்படி ஆயிப்போச்சே மரம் இருக்க தேவையிலேயே நீங்களையும் சாஞ்சிருவேன் இப்படி ஆயிப்போச்சே குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு புருஷன் இடத்துல சொன்னாங்க உங்க உறந்தவன் வந்ததுக்கு பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு பேச்ச கேட்காம ஆனா வீட்டுக்கு வந்துட்டா பாத்தீங்களா காவல் வச்சு வந்துட்டா குழந்தைகளை எல்லாம் கல்லாச்சி அமைச்சிட்டு போயிட்டாரே சண்டாரி ஆனால் சீக்கிரமாக இந்நேரம் போயிருந்து எவ்வளவு தூரம் போயிருப்பா ஓடி போய் எப்படியோ காலை புடிச்சு கைய புடிச்சு கெஞ்சி உங்க பிறந்தவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க இந்த குழந்தைகளை கல்யாணம் சமைச்ச குழந்தைகளை எழுப்பி கொடுத்துட்டு ஆபத்து கொடுத்துட்டு போயிட்டா ஆமா கெட்டு வந்து போய் சத்த கூட்டிட்டு வாங்க தம்பி
தங்கச்சி தாமரே தாமரை வாமணி 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 இப்பதான் வந்தையா தாமரை அப்பா, தங்கச்சி தங்கச்சி நல்லா இருக்கிறியா நாங்கதான் அண்ணன் கோட்டம் அண்ணன் கோட்டை எங்க வந்தீங்க? இப்பதான் வந்து நிக்கிறேன் வந்தா எங்க போயிட்டு வந்தீங்க? வேட்டைக்கு போயிட்டு ஆனால் மாந்தப்பழங்காடி மயில் வேட்டைக்கு போயிட்டோம். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்ததெல்லாம் வேற யாராவது இல்ல அவ பொம்பளைகள் இருந்துங்க எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து பார்த்ததே ஒடியாடா. எல்லா மாளிகைக்குள்ளே அடைந்து கொண்டு குழந்தைகளை எல்லாம் இப்படி மூடி வச்சுட்டு நான் வந்து பார்க்க கூடாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணுனீங்க. இல்ல இல்ல தப்பு தப்பு. அம்மா தாமரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்க கேப்பாறு பேச்ச கேட்டு கேள்வி தாமரை எங்க மன்னிச்சுக்கம்மா எங்களை மண்ணு தாமரை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி என்னமா ரெண்டு பேர்களும் அந்த ராமரீனாட்சி காலில் விழுந்து கெஞ்சி அழுதாங்க. ஏப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்கன்னா இல்ல இது இது போக வேண்டாமம்மா வந்து நீங்க அந்த குழந்தைகளை எல்லாம் கல்லா சமைச்சிருக்கிறாங்க. அதை விமோசனம் பண்ணி கொடுமா. எழுதி கொடுத்துட்டு போ சாமி. உனக்கு புத்திரவாக்கியம் வேணுமென்று ஈசன் தெய்வ சபை போறீங்க. ஆனால் ஒரு மைந்தன் வரம் வேணும்னு போகையில இருக்கிற மக்களை கல்லா சமைச்சிட்டு போன உனக்கு மைந்தன் வரம் கிடைக்குமா? எழுப்பி கொடுக்குறீங்க. ஆமா எழுப்பி கொடுக்கறதா? ஆமா. அப்படி நான் எழுப்பி கொடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு வழக்கை எடுத்து இப்ப சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னன்னு நான் நாளைக்கு மைந்தன் வரம் வாங்கிட்டு வந்த காலத்துல என் அருமை மக்கள் 22 பேர்களுக்கும் சரி இந்த முத்தாய் பவராயன் உங்க உள்ளே 2 பேரும் அருமைக்கு ஒருவன் உரிமைக்கு ஒருவன் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் வழக்கை எடுத்து சத்தியம் பண்ணுங்க. நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தோம். நாங்க கொடுக்குறோம். எழுதி கொடுத்தீங்கன்னா சரி சாமி. எழுதி கொடுமா வந்து அப்படி ஆனால் எழுப்பி கொடுக்கிறேன். எழுப்பி கொடுக்கிறேன். வாக்கு தவற மாட்டேங்களா? கொடுத்த வாக்கு என்னைக்கு மீற மாட்டோம். இன்னும் எங்க மீற போறோம். இன்னும் மீற மாட்டோம். அப்படியா? மிக்க சந்தோஷம். அப்ப குடியினத்திலேயே சென்று ராமகிரிய நாட்டு குடியினத்து தீர்த்தத்தை அள்ளி கொண்டு வந்து அப்பத்தான் அந்த குழந்தைகளுக்கு தானே 17 ஆண் குழந்தைகளுக்கும் எருமையில எழுந்திருக்கும் பெருமா மாயவா கல்லாய் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தூங்கி எழுந்தது போல் துள்ளி மேலே எழுந்திருக்க வேண்டும் என்று தீர்த்தத்தை தொழிச்சார். பெருமாம் ஆயவனுடைய அருளாலே அந்த குழந்தைகள் மீண்டும் தானே ஆயின மேல இருந்துருச்சு. பரவாயில்லையப்பா, குழந்தைகளை எழுப்பி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்க வழக்கை எழுதி சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த பேச்சை மீறி நீ யாராருக்கும் தானே ஆனமேல மாப்பிளை உதரமேல மாப்பிளை வருது கல்யாணம் வச்சு கொடுக்கறது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா திங்கட்கிழமை மணிக்கு உங்க உள்ளே தாலி ஏற்றுவார். இது சத்தியம். வேண்டாம் வேண்டாம். அருமை தவறாம உரிமை தவறாம உனக்கே கொடுத்துறோம் என்று வாக்களித்தா. அப்ப நான் வரட்டுமா? அம்மா இரு 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 எங்க போற? நீ காசி பொன்னாம்பலம் தேவர்வாக தேவலாபத்துல போய் வரமாங்கிட்டு வர வரைக்கும் எங்க உள்ள 2 வயசாகாதா? இப்படியே இருக்குமா? அப்படியா? இந்த குழந்தைகள் 2 தான் நான் வரமாங்கி கொண்டு வந்து சரி என்னுடைய மக்களுக்கு இந்த திருமணம் செய்து வைக்க வரையிலும் இது சின்ன திருச்சகளாக சரி ஆனால் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் வாக்களிக்கிறேன். குழந்தைகள் தானே வயசு கிடையாது அப்படியே இருக்கு என்று வாக்களித்து சரி. அப்ப நான் போறேன். இரு எங்கேயும் போற நம்ம வீட்டுக்கு வா, விருந்து வைக்கிறோமா? வந்ததே வச்சுங்கிற விருந்து இதே போதும் அப்பா. இனி எனக்கு விருந்தும் வேண்டாம் மருந்தும் வேண்டாம். ஆனால் இதனால் இதுவரையிலும் பிறந்த இடம் என்னுடைய வெத்தம் பிறந்தலையுமாறு என் கூட பிறந்தவன் நான் எண்ணி இருந்தேன். சரி இந்த வெளிவிடான் என்பதுதானே இதுக்கு மேலாக இதனால் வரையிலே நீ சல்லியோ நல்ல சல்லி சல்லியோ நல்ல சல்லி சொல்லி சொல்லி எனக்கு எது தாரியாரோ மானைக்கு சல்லியோ நல்ல சொல்லி சல்லியோ நல்ல சொல்லி எனக்கு இந்த மோடையே நல்லோடை
சரி, நான் மக்களை பெற்று என் மருமக்களை திருமணம் செய்வதற்காக வருவேனே தவிர அதுக்கு முன்னாலே நான் முன்னால்தானே அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று வாக்களித்து விட்டு தாமரதானமாக விட்டு புறப்பட்டு வந்து அமர்ந்திருக்கு. சரி, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கொத்தனார்கள் வந்தாங்க. கொத்தனார்கள் வந்தாங்க. சரி, அந்த கொத்தனார்களை பார்த்து தாமரை கூப்பிட்டு உள்ளூர் அடையாளம் தெரியுமில்ல? உண்மைதான். கொத்தனார்களே, வாங்க 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 என்ன கூப்பிட்டு, அப்பா நான் சொன்ன பிரகாரமாக இந்த இடத்திலே கல்வெட்டானது போட வேணும். எப்படிங்க சாமி? குடியரசுக்கு தண்ணிக்கு ஆறு வந்தாலும் சரி, சரி, அவை அதை பார்க்கும். கல்வெட்டை அடுத்த நாட்டிலே இருந்து ஆறு வந்தாலும் சரி, சரி, அதை பார்க்கணும். சரிங்க சாமி. அதனால இந்த மணியம் குறிச்சியிலே மணியம் குளத்திலே பிறந்த தாமரை வடநாட்டுக்கு திருமணம் செய்து உணவு மகப்பேறுகள் இல்லாத காரணத்தாலே பிறந்த இடத்திலேயே குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று வந்ததற்கு பிறந்தவியுமாறு அடிச்சு உதைச்சு ஆட்களைகள் செய்து விட்டார், கேவலப்படுத்தி விட்டாங்க. அதனாலே அருமைக்கு ஒரு ஒண்ணு உரிமைக்கு ஒண்ணு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். உண்மைதான். அதே பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய மக்களுக்கு நான் முத்தாய் பவனாயை அருமைக்கு ஒருவன் உரிமைக்கு ஒருவன் திருமணம் செய்து செல்வேன். அதைய மீறி யாராவது கட்டிட்டு போனால் சனிக்கிழமை கல்யாணம் வச்சா ஞாயிற்றுக்கிழமை தாலி இருப்பார், வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சா சனிக்கிழமையை தாலி ஏற்க கடுவாய். இதுவே என்னுடைய வாக்கு. அந்த கல்வெட்டிலே அறிகிறப்பா என்றான கல்வெட்டி கல்வெட்டி சாதனங்கள் எல்லாம் அடித்து வைத்து விட்டு கொண்டு வந்த மனைவிகளை எல்லாம் அந்த கொத்தனாருக்கு எடுத்துப்பா சாமி, நான் கொண்டு வந்த மனைவிகள் வேணும் என்ற ஒன்பொருள் எல்லாம் இருக்குது, கொண்டு போய் மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக வாருங்கள் ஆகட்டுகிறாய் என்றதான வாரி வழங்கி விட்டு என் அண்ணவர் தானே உன்னை காணணும் வேணும் பாப்பாங்க. அவங்க நேரமாக சொல்லி போகுதைய சாமிய போகுதையா 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 பொன்னி வளநாடி என்ன கொடி எதிர்பார்த்துக்கிட்டு என்ன பொழுது ஆகுது இன்னும் காணமே பாக்குறாரு. இதுலதான் போனா இருட்டு இருக்கோ, இன்னும் இருட்டா போது இன்னுமே காணுமே. அங்க என்ன பண்றீங்க? வந்துட்டியா? நானும் தரமா தரம் பாத்துக்கிட்டே இருந்தேன். அங்க பாத்துக்கிட்டு இருந்தா ஆள் வருவாங்க. அங்கதான் இதுல வந்து இப்படி
இங்க வந்துட்டியா? அப்புறம் போனது எப்படி இங்க வந்தா நல்லா? மன்னா, ஐயோ நீங்க வராம அவ்வளவு விஷமம். ஆச்சு தந்திருந்தா 2 பேருக்கும் கிடைச்சு பலகாரத்தை பண்ணி இருப்பேன், உங்களுக்கு விருந்து வச்சிருப்பேன், வெட்டி போட்டிருப்பேன், கேடாயே என்னென்னமோ பண்ணி இருப்பேன். இப்படி வர முட்டு போட்டு நீ மட்டும் வச்சிருக்கிறியா? என்னமோ தாமரை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் உனக்கு வண்டி கொடுத்து அனுப்பி இருப்பேன், கூட்டிட்டு வாருக்கு. எங்க அங்கமாருங்க நம்ம போகாதுக்கு முன்னே ஐயோ வாங்க வாங்கன்னு அப்பீடி பறக்கிறாங்க. ஐயோ ஆமா ஆமா சும்மா பார்க்க மாட்டேன் இருந்து பார்த்துருந்தா பார்த்தா பரவாயில்ல. என்ன நல்லா நல்லா போனேன். அப்புறம் எல்லாம் வரி மறையில இப்படி வரி வரியும் அங்கங்க போறான். ரத்தம் பீர் விட்டுக்கிட்டு இருக்குது. ரத்தம் வருதுல்ல, கொஞ்சம் வீங்கி இருக்குது. முன்ன சாட்டையில் அடிச்ச வேங்க வேணும். ஏண்டா ஐயோ மன்னா, முழங்கால் எல்லாம் வலிக்குது சத்தியமா. எந்தனால வலிக்குது? ஒரு கொட்டு கூட சாமிக்கு பொதுவா நடந்து போனா வலிக்கா. ஐயோ தாமரை உனக்கு சாந்தானாயி மேனி எல்லாம் தாமரை உனக்கு சாகாயோ மறதென்னும் சாகாயோ மறதென்னும் அவரது பூகாயி மேனி எல்லாம் திரேக மேனியிலே இந்த பூர்காயோ மோனதென்னும் பூர்காயோ மோனதென்னும் ஊர்காயமா நல்ல இப்படி காயமா இருக்குது. ரொம்ப தீரிக்குது. இதெல்லாம் சாட்டை அடி ஒழுங்கா தெரியுதா? அது ஒண்ணும் இல்லை. நான் தான் மனமான ஆங்காரத்துக்குள்ள எவ்வளவு வாரத்துக்கு பிற்பாடு போனா அப்படி போற வழியில வார வழியிலே ஏஞ்சாமி இந்த சூரி முள்ளுகும் இறந்த முள்ளுகும் அது கிளம்பி மேல பட்டுப்பட்டு இருந்ததுங்களா, அதுலான ஊறுகாய் வேற ஒன்றும் இல்லைங்க. காட்டுக்காடு போனதுனால முள்ளு போட்டு கீழி போட்டுருக்கிறியா? வேற ஒண்ணும் இல்லைங்க. போனவன் நீ ஏன்னா நடந்ததை சொன்னோம்னா நம்ம பிறந்த இடத்தை ஏளனமா பேசுவார். ஏதோ ஒரு பேச்சுக்காலையில திடீர்னு சொல்லி எல்லாம் அறிந்துட்டு வந்தவதே ஒரு கேவலமா சொல்லுவார். அப்படின்னா நம்மளுக்கு மனசு தாங்குமா? அதனால நாம் உள்ளேயே வச்சுக்கலாம், வெளியே சொல்லப்படாது. அப்படி மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டுதாமரை அந்தவருக்கு அத்தனைக்கும் சொல்லித்தானே சமாதானப்படுத்தி வாங்க வீட்டுக்கு போலாமா? சரி சரி வா போலாம். அப்படி மாளிகை கேட்டாரு. அம்மா தேவி அருங்கி மாளிகைக்கு வந்த உடனே தண்ணீர் சாவடியிலேயே போய் தண்ணீர் சாவடியிலேயே போய் குடிச்சு விட்டு அடுத்தபடியாக ஆடை ஆபரணங்களை எல்லாம் மாற்றி விட்டு அன்னவருக்கு சாப்பாடு செய்யுது. அப்ப வாங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டு இவர்களே சபீட்டு இளப்பாரி 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 சாக கொண்டே கையாளம்பி சாமி கையாளம்பி கையாளம்பி சபீட்டு இளப்பாரி அங்கப்பாரி இளப்பாரி இளப்பாரி இவர்களே சாக கொண்டே கையாளம்பி 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 மன்னவனும் தேவியும் ஒரு நேரம் பூரணங்கு மாளிகையிலே இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக பொன்னாம்பலம் தேவர்வாழும் தேவலோகத்திற்கு நாளைய தினம் மக்கள் வரமாக போகக்கூடிய கதை என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்கி இதுவரை அமைதியாற்ற எல்லா புண்ணியவான்களுக்கும் எங்களது கலைமகள் கலைக்குழு சார்பாக